அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. நான் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை. நேற்றோடைய எபிசோடில் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். லைக் எப்படி சொல்கிறதுனா மெயின்டெனன்ஸ், மீடியேஷன், பைகாமி, அடாப்ஷன், பிரீச் ஆஃப் டஸ்ட், சம உரிமைன்னு குடும்ப சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம சிவில் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைபேசியில் மட்டும் அல்லாமல் 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான கேள்விகளை நீங்கள் அங்கேயும் அறிந்து தெரியலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வீடு, சொத்து, நில பிரச்சனைகள் அண்ட் அதுக்கான தீர்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சொந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. என் சொந்த தங்கைக்கு பூர்வீக சொத்துல இடம் கொடுக்க கூடாதுன்னே சொல்லிட்டு பாகப்பிரிவு பிரிக்காமல் இருக்காரு அண்ணர். இந்த மாதிரி வந்து பல கேஸுகள் நாளுக்கு நாள் நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம சிவில் கோர்ட்டில் கொட்டி கிடக்கிற கேஸுகள். அதுக்கப்புறம் இன்று ஒரு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டாங்க. அதாவது மோர் தென் 1 லட்சம் பீப்புள் வந்துட்டு பட்டா கோரி விண்ணப்பிக்கிறாங்களாம். ஆனால் அந்த பட்டாங்கிறது என்னன்னே தெரியாமல் பல பேர் அவங்க இடங்களை பறி கொடுத்தும் போகிறாங்க. அந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அந்த உரிமைகள், நில, சொத்து, வீடு உரிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கூட 2 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் கேல்வின் ஜோன்ஸ், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர். அவர் ப்ரிடாமினெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டி, சிவில், கிரிமினல் அண்ட் ரிட் கேசஸ். ஹலோ சார், வி வெல்கம் யூ. தேங்க்யூ ஸோ மச். And also we have Ashwini ma'am. She is an advocate in High Court of Madras and Standing Counsel of GST Intelligence. வணக்கம் மேம். வணக்கம் சார். முதல் கேள்வி உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு சொத்து நில பிரச்சனைகள் பற்றி பேசும்போது மக்களுக்கு நம்ம பொதுவாக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்டாங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். பட்டானா என்ன? ஏன்னா பட்டா சிட்டா அதுவே அவங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார். பட்டான்றது எதுவும் இல்லை மேடம். பட்டா 1983 கொண்டு வந்தாங்க. பட்டா இஸ் அ லீகல் டாக்குமெண்ட். அது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. பட்டா வந்து ஓனர்ஷிப் ஆஃப் த டைட்டிலை சப்போர்ட் பண்ணும் தவிர அது ஓனர்ஷிப்பை டிட்டர்மைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ என்ன நடக்கும்னா, பட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சர்வே நம்பர், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுக்கப்படுவாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ண பிறகு யார்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க? தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ண பிறகு இந்த பர்சனுக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் இருக்குது, அது மேக்கால் புறம்போக்கா, நத்தமா, இந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணி அதில் உங்களுக்கு பட்டா இஷ்யூ பண்ணப்படும். ஃபர்தராக ஒரு பர்சன் வந்து லேண்டை இன்னொருத்தவங்க கிட்ட விற்கிறப்ப பட்டாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ மியூட்டேட் பண்ணப்படும். அருமையான பதில். டிஸ்பியூட் இருந்ததுன்னா தாசில்தார்கிட்ட பேசலாம் சார். தொடர்ந்து பேசுறதுக்கு நம்ம காலர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. உங்க பேருங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாலகுரு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பாலகுரு, உங்க கேள்வி என்ன? சார், தாய்வழி தாத்தாவின் சொத்தை பேரின் உரிமை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை சட்டத்துல இருக்கு, செக்ஷன் 14ல. அது ஏன் அப்படின்னு கேட்கணும். ஆனா சித்தி இறந்துட்டாங்க. அதை வந்து என் தம்பி கிளைம் பண்ணோம் அப்படின்னா அவனால கிளைம் பண்ண முடியுமா முடியாதா எங்க தாத்தாவோட சொத்தை அப்படிங்கறது கேட்கணும். உங்க தாத்தாவோட சொத்தை வந்துட்டு நீங்க கிளைம் பண்ண முடியுமா இல்ல உங்க தம்பி கிளைம் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆமா சொல்லுங்க சார். சித்தி இறந்துட்டாங்க. அதாவது எங்க தாத்தாவோட பொண்ணு அவங்க இறந்துட்டாங்க. அதை வந்து கிளியரா அவங்க கிளைம் பண்ண முடியுமா முடியாதுன்னு கேக்குறோம். ஓகே, நீங்க வந்து யாரு சார்? நானும் அவங்களுக்கு ஒரு வகை பேரன் தான். பேரன். ஓகே, சொல்லுங்க. ஸோ இப்போ தாத்தாவோட சொத்து இருக்கிற பட்சத்தில் தாத்தா செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருந்தாருன்னா அந்த தாத்தா வந்து செட்டில்மெண்ட் யாருக்காவது எழுதியிருந்தா அது அவங்களுக்கு போயிடும். இஃப் இன் கேஸ் அவர் இன்டர்ஸ்டேட்டாக இறந்துட்டார், இன்டர்ஸ்டேட்டுனா யாருக்கும் எதுவுமே எழுதி வைக்கல, செட்டில்மெண்ட் பண்ணல, உயில் பண்ணல, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இறந்து போயிட்டா அவங்களுக்கு வாரிசான இருக்கிறவங்களுக்கு சம உரிமைப்படி கிடைக்கப்படும். அதுவும் எப்போ உங்களுக்கு பண்ணப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு 1987 படி தான் உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில். ஆஃப்டர் தட் 2006க்கு அப்புறம்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது. ஃபர்தராக இவருக்கு கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டால், இப்போ தாத்தா இறந்த பிறகு இவங்க யாரும் அந்த அவங்க தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இவங்க அதை கிளைம் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சுன்னா அதை கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஐ திங்க் பாலகுருக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல். ஃபர்தராக மேம், உங்களுக்குரிய கேள்வி. இப்போ வந்துட்டு அட்வர்ஸ் பொசிஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறையா பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா
நம்ம தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு ஒரு காலர் வந்துட்டாங்க. கண்டிப்பா. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேரு? ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம், இந்த எங்களோட உங்க பேருங்க? ஜோசப். ஜோசப், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை மேடம். சொல்லுங்க ஜோசப். மேடம், இப்போ வந்து நாங்க வந்து அப்பாவோட 3 பேர் பிறந்தது. ஓகே. அதுல வந்து எங்க சொத்து நாங்க தனியா எடுத்து இடம் வாங்கியிருந்தோம். அப்பா ஒரு வயசுல இறந்துட்டாரு, சின்ன வயசுல. ஓகே. அதை வந்து என்ன பண்ணேன்னா அவங்களே தனியா பட்டா போட்டு இப்ப எங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மேடம். யார் தனியா பட்டா போட்டா? யார் உங்ககிட்ட இடம் இல்லைன்னு சொன்னது? எங்க சித்தப்பா கூட, எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க. சொத்து வாங்கினது யாரு சார்? சொத்து வாங்குறது எங்க அப்பா பேர்ல எல்லாமே எங்க அப்பா தான் வாங்கினாரு மேடம். உங்க அப்பா வாங்கின சொத்தா? ஆமா, அப்பா வாங்கினது எல்லாமே அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்தே வாங்கினாங்க. 3 பேர் பேர்லயும் இருக்கா சொத்து? இல்ல, அப்பா பேர்ல தான் இருந்துச்சு. சரிங்க. அது அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த உடனே அவங்க பேருக்கு எல்லாமே மாற்றி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. நாங்க ஒரு பெரிய வயசு ஆகும்போது எங்களுக்கு சொத்து இருக்குன்னு நினைச்சு நாங்க எல்லாம் பண்ணணும். அந்த கிணறு அடிச்சு எல்லாமே பண்ணோம். லாஸ்டா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்க எல்லாமே உங்க அப்பா சொத்தே கிடையாது அப்படின்னு எங்களை விரட்டி விட்டாங்க மேடம். உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு எங்களை ஃப்ரீயா அனுப்பிட்டாங்க. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் சொல்கிறத எங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, உங்கள் அப்பாவோட பிரதர்ஸு சேர்ந்து சொத்து வாங்குறாங்க. ஆனால் உங்கள் அப்பா பேர்லனா பதிவு படப்படுது. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு இறந்த பின்பாதாக உங்கள் அப்பாவோட பிரதர்ஸ் வந்து அந்த சொத்தை அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. கரெக்டா சார்? ஆமா சார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் அப்பா வந்து இந்த சொத்தை எய்தர் செட்டில்மெண்ட் மூலமாகவோ வில் மூலமாகவோ அவங்க பிரதர்ஸ்க்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இறந்த பின்பாடு இந்த டிரான்சாக்ஷன் அவங்க பேருக்கு மாற்றப்பட்டுட்டாங்கன்னா, அதாவது இறந்து உங்கள் லீகல் ஹேர்ஸான நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நீங்கள் எழுதி வைக்காத பட்சத்தில் இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் சேலாக டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கிரிமினல் கேஸும் போடலாம், சிவில் ரெமடிக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி. சார், நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட பட்டா காட்டுங்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லைல்ல, அவங்க எல்லாம் பட்டா வச்சிருக்காங்க சார். இப்போ பட்டா நீங்கள் காட்ட தேவையில்ல. நீங்கள் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா பேரில் இருந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காட்டலாம். காட்டிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து சிவில் சூட்டும் போடலாம். நீங்கள் வந்து கிரிமினல் கேஸாக வந்து, அதாவது நீங்கள் ஃப்ராட்லண்ட்டாக அவங்க வந்து உங்கள் அப்பா பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்கள் அப்பாவோட பிரதர்ஸ்க்கு பேரில் மாற்றிட்டாங்கன்ட்டு, ஃப்ராட்லண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த எஸ்பி ஆஃபீஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார், உங்களோட பதில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஜோசப்புக்கு. நம்ம நெக்ஸ்ட் காலரை கனெக்ட் பண்ணலாம் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஹலோ, லைனில் தான் சார் இருக்கீங்க. ஹலோ மேம், இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. அழைப்பு துண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கணேஷ் அவங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலியமா. ஸோ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க வந்து திருமணமான பிறகு அவங்க மனைவியின் மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஒரு லேண்ட் வாங்கி அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இல்லை, டிவோர்ஸும் ஆகிடுச்சு. இப்போ அந்த லேண்டை அவங்க மீட் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? மேம், இப்போ மனைவி பேரில் தான் அந்த லேண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதாவது இவர் தான் அந்த லேண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 1, ஏதாவது செட்டில்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லை, அவங்க மனைவி அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டிக்ளரேஷன் சூட் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். ஸோ மிஸ்டர் கணேஷ் ஃபைல் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லேண்டுக்கு நான் தான் கான்ட்ரிபியூட் பண்ணினேன் அண்ட் இது எனக்கு தான் சொந்தம், அப்போ நாங்கள் சேர்ந்து இருந்தது காரணத்தினால நாங்கள் அவங்க பேரில் வாங்கினோமே தவிர இது என்னுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் சூட்டும் ஃபைல் பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு இன்ஜங்ஷன் சூட், அதாவது அவங்க ஃபர்தராக அந்த எக்ஸ் ஒய்ஃப் வேற யாருக்கும் அதை ஃபர்தராக வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இன்ஜங்ஷன் சூட்டும் ஃபைல் பண்ணலாம். ஸோ போதுமான எவிடன்ஸை வச்சு ஹீ கேன் ப்ரூவ் தட் அவர் அவருடைய நிலம் தான் அது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இந்த டைட்டில் அவருக்கு டிக்ளேர் ஆயிரும். மிகவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மேம். நம்ம நேர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மேம், உங்க பேரு உங்க ஊரு? என் பேர் லதா, மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க லதா. என்னோட மதரோட ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா அவங்க 3 sisters and 2 brothers. சொல்லுங்க லதா, கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, அவங்க இந்த 2 brothers ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் பிரதருக்கு எல்லா பவர் ஆஃப் பட்டணி மாத்தி சொத்து எல்லாமே எழுதிட்டாங்க. பட் எல்லாருமே லைவ்ல இருக்கும்போது 2019ல
இவங்களுக்கே தெரியாம போலியா வந்து லைஃப் ஸ்டாக் சர்டிபிகேட் கொடுத்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் சேல் பண்ணிட்டாரு. அது வந்து இப்ப நாங்க எங்களுக்கு அது ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ நாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்கும்போது இல்ல உங்க பிரதர்ஸ் ஏற்கனவே வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்ன மாதிரி. பட் டாக்குமெண்ட்ஸோ இல்ல ப்ரூஃபோ எல்லாம் பார்க்கும்போது நாங்க எந்த இதுலயுமே கையெழுத்து போடல. என்னோட மதர்ஸோ இல்ல அவங்களோட சிஸ்டர்ஸோ எதுலயுமே கையெழுத்து போடல. ஆனா அவங்களோட கையெழுத்து வந்து அதுல இருக்க இந்த லைஃப் ஆஃப் சர்டிபிகேட்ல அது மிஸ்பிஹேவா இருக்கு. ஸோ இதை நான் எப்படி ரிகவர் பண்றது? மேடம் இப்போ உங்க கேள்வி என்னன்னா மேடம், இப்போ உங்க மதருக்கு 3 sisters அண்ட் 2 brothers இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபாதர் இறந்த பிறகு அதில் ஒன் ஆஃப் த பிரதருக்கு வந்து லீகல் ஹேர்ஸ்லாம் பவர் கொடுத்துட்டாங்க. கரெக்டா மேடம்? ஆமா ஆமா. ஸோ பவர் கொடுத்த பிறகு அந்த பவர் எதுக்காக கொடுக்கப்பட்டது? ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றது கொடுக்கப்பட்டதா இல்ல விற்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதா? மெயின்டைன் பண்றதுக்கு. ஸ்பெசிஃபிக்காக அந்த பவரில் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவங்க அதுக்கும் மீறி அதை வித்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த சேலை கேன்சல் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்ட்டியாக போட்டு ஹைகோர்ட்லேயும் நீங்கள் கேஸ் போட முடியும், ரிட் மனு போட முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்கள் பிரதர் அவங்க யார் வித்தாரோ அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்க முடியும். ஏன்னா நம்பிக்கை பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, சீட்டிங் சொல்லுவாங்க, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் கிரிமினல் கேஸ் போட முடியும். அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷனை ரத்து பண்ண சொல்லி சூட்டும் உங்களால் போட முடியும் மேடம். மிகவும் அருமையான பதில் சார். நம்ம நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேம். அதாவது அப்பா 2008ல நம்ம வேர்ல செட்டில்மெண்ட் எழுதுறாரு மேடம். மேம் உங்க பேரு உங்க ஊரு? முத்துலட்சுமி ஒட்டஞ்சத்திரம். சொல்லுங்க மேம் உங்க கேள்வியை. 2008ல நம்ம பேர்ல சொத்தை செட்டில்மெண்ட் எழுதுறாருங்க. அப்பாவுக்கு ஜீவனாயத்துக்கு விட்டதை நாங்க பணம் 7 லட்ச ரூபா கொடுத்தோம். ஓகே மேம். அப்ப 2வது வந்து அப்பா இதை வந்து 4 தடவை பத்திரம் போட்டு எழுதுறாரு. அது வந்து எப்படிங்க மேடம் இன்னொருத்தருக்கு செல்லுங்களா? மேடம் உங்க கேள்வியை நீங்க ரீஃப்ரேம் பண்ண முடியுமா மேம்? 2008ல கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம் உங்க கேள்வியை. மேடம் 2008ல அப்பா கடை வாங்கிறாரு, 7 லட்ச ரூபா கடன் கட்டி நான் சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுக்குறாரு செட்டில்மெண்ட். ஓகே. அதுக்கடுத்து 12ல தாம் பேருக்கு ஆக்குறாரு அதே சொத்தை. ஓகே. அப்புறம் 13ல ஒருக்கா பேரம்பேத்தி பேருக்கு ஆக்குறாரு. ஓகே. 14ல ஒருக்கா தன்னுடைய பேருக்கு ஆக்குறாரு. ஓகே. அத கோர்ட்ல போட்டு நான் தீர்ப்பாண்டி 15ல மருமக பேர்ல கெரையும் போட்டு எழுதுறாரு. ஓகே. இந்த சொத்து தன்னிடம் எழுதி செல்லுமாங்க மேடம். என் பேர்ல வந்து பட்டா சிட்டா பத்திரம் எல்லாம் என் பேர்ல இருக்குது. ஓகே. ஆனா வந்து ப்ராப்பர்ட்டியோட டைட்டில மட்டும் அப்பா வந்து மாத்திக்கிட்டே இருக்காரு. கரெக்ட்டா? அப்பா மாத்தி அப்பா செத்து 7 வருஷம் ஆகுதுங்க. அந்த ஒரு சொத்தை 5 பத்திரம் போட்டிருக்காங்க எங்களுடைய அனுமதி இல்லாத. சரி மேடம் நாங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா மேம் உங்க அப்பா வந்து செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணி மீண்டுமாக ஒரு தடவை செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு, கேன்சல் பண்றாரு, விற்கிறாரு. கரெக்ட்ல மேடம்? இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பேரம்பேத்திக்கு தனக்கே மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே. இப்ப செட்டில்மெண்ட் மருமக வேற கெரையும் போட்டு எழுதுறாரு. மேடம் இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதாவது உங்கள் அப்பா வந்து செட்டில்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அதர் டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் செட்டில்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட்டாக பார்க்கணும் மேடம். இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்டாக அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஈவன் இஃப் இன் கேஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் அப்பா வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்திருந்தா சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுத்து அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டே அவங்களுக்கு எப்போனாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு. அது பல வருஷம் 5 வருஷம் கருவிட்டு அதை கேன்சல் பண்றாரு. பண்ண முடியும் மேம். சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து பண்ண முடியும். நீங்க சரியா ஒரு அப்பாவை பார்த்துக்கல, அப்பாவோட வில்லுக்கு அகேன்ஸ்டா நடந்துக்கிறீங்கன்னா அவர் கொடுத்த செட்டில்மெண்ட்டையும் அவர் வந்து சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கிட்ட கலெக்டர் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து அதை அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அவரோட விருப்பத்தை பண்ண முடியும் மேம் அந்த ப்ராப்பர்ட்டியை. மேம் நமக்கு ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க மேம் உங்க பேரு ஊரு? சேலம் மாவட்டம். உங்க பேருங்க? அயோத்தியாபட்டினம். என் பேர் சீனிவாசன். சீனிவாசன். சொல்லுங்க சார், உங்க கேள்வியை சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நாங்க இங்க அண்ணன் தம்பி 4 பேரு, பசங்க 4 பேர், பட்ட பிள்ளைங்க 2 பேருங்க. 4 பேரா நீங்க? 6 பேர் மொத்தம். 6 பேர். சொல்லுங்க. நாங்க வந்து நிலம் வந்து
பிரிச்சு கொடுக்காமையே தம்பி வந்து தான செட்டில்மெண்ட் எழுதி எங்களை ஏமாத்தி வாங்கிட்டு காசை எடுத்துட்டு போயிட்டான். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு. சொத்து யாரோடதுங்க சார்? அப்பாவுது. அப்பாவோட சொத்து. அப்பா அப்பா அம்மா இருக்காரா? இல்ல, யாருமே இல்ல. இப்ப யாரும் இல்ல. அவங்க சொல்லுங்க சார். தான செட்டில்மெண்ட் எழுதிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து எவ்வளவு கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொல்லல. நிலம் வாங்கினவங்கள கேட்டாவும் எங்களுக்கு நிலம் வந்து தான செட்டில்மெண்ட்னு சொல்லல. அதனால எங்களுக்கு எதுவுமே தெரியல, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன பண்ணணும்னு தெரியல. சார் இந்த செட்டில்மெண்ட் வந்து உங்க அப்பா உயிரோட இந்த காலத்துல எழுதி கொடுத்திருந்தாரா உங்க தம்பிக்கு? இல்ல, நாங்க எங்க கிட்ட இருந்தே எழுதி வாங்கிக்கிட்டோம். தெரியாத தெரியாமலே எழுதி வாங்கிக்கிட்டாரா? ஆமா, எங்களுக்கு என்னன்னு தெரியல. கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நிலம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். அப்படியே சரி கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் இந்த மாதிரி அவன் பேர்ல தான செட்டில்மெண்ட் எழுதி விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். புரியுதுங்க சார். அதாவது உங்களுடைய விருப்பம் இல்லாம வந்து உங்களை டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சுட்டாங்க, சரிங்களா? ஆமா, நிலம். ஆமா, நான் வந்து வேலையில் இருந்தேன். டைமுக்கு மட்டும் அந்த ஆபீஸ் டைமுக்கு மட்டும் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்ததுன்னு. புரியுதுங்க சார். அங்க கேட்டாங்க ஆபீஸ்ல, படிச்சீங்களா? இவன் தான் பின்னாடி நின்றுட்டு படிச்சேன்னா எனக்கு தெரியல. புரியுது சார். அதாவது உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் சார். அதாவது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையை வந்து அவங்க வந்து முறியடிச்சிருக்காங்க இல்லையா? அதனால அதுக்காக நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதே சமயம் உங்க எல்லாருக்குமே மீதி 5 பேருக்குமே வந்து அந்த நிலத்துல உரிமை உண்டு. அதனால அந்த செட்டில்மெண்ட்டை வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணலாம் சார். மிகவும் அருமையான பதில் மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட போலாம். கண்டிப்பா. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு உங்க ஊரு? கோயம்புத்தூர் மாவட்டங்க. உங்க பேருங்க? என் பேர் மாரிமுத்துங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? மேடம், எங்க தாத்தா பேர்ல எங்க அப்பா பேர்ல 2 பேர் பேர்ல பத்திரம் இருக்குங்க. ஓகே சார். இன்னொருத்தர் எங்க அந்த இடத்து மேல பத்திரம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே சார். அப்புறம் அந்த நாங்க மணியர் ஆப்ஷன் போய் கேட்கும்போது எங்க அப்பா பேரு எங்க தாத்தா பேர் தான் இருக்குதுங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க பேர்ல அதுல ஒரு பத்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க மேடம். ஓகே சார். அது எப்படிங்க மேடம்? அதாவது சார், உங்கள் ப்ராப்பர்ட்டி டபுள் டாக்குமெண்ட் ஆகிருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் சார். இப்போ தாத்தா பேர்லேயும் உங்கள் அப்பா பேர்லேயும் இருக்குன்னா இது ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பாக இருக்கா இல்லை தாத்தாக்கு அப்புறம் உங்கள் அப்பா பேருக்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ சர்டன் கேட்குறேங்க சார், கேட்குறீங்க. சொல்லுங்கள் சார். தாத்தாவுக்கு அடுத்தது எங்கள் அப்பா பேர் தான் இருக்குங்க சார். தாத்தாக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு இருக்குது. அப்போ நடுவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சார், சில ஏமாத்துக்காரவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த இடத்த டபுள் டாக்குமெண்ட் போட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட விற்றுருக்கலாம். ஸோ இதுக்கு டிக்ளரேஷன் சூட்டு தான் தீர்வாகும். யார் வந்து எவ்வளோ நாள் பொசஷனில் இருந்தா, உங்கள் தாத்தாக்கு இந்த சொத்து எப்படி வந்துச்சு, தாத்தா கிட்ட இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சொத்து உங்கள் அப்பா கையில் வருது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இதே உங்கள் சொத்துன்ட்டு ஆயிரும். அந்த டாக்குமெண்ட்டை ரத்து பண்ணிடுவாங்க சார். எதிர்மனுதார இன்னொரு பர்சனுக்கிட்ட இருக்கிறத ரத்து பண்ணிடுவாங்க சார். இன்னைக்கு மிகவும் பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் மேம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேரு உங்க ஊரு? நான் பழனிசாமி மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க பழனிசாமி. ஆமா, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மேடம், எங்க அப்பா வந்து 4 பேருங்க மேடம். ஓகே சார். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 பேருமே இறந்துட்டாங்க. அவங்களோட வாரிசு நாங்க பாத்தீங்கன்னா 9 பேர் இருக்கோம். ஓகே சார். 9 பேருமே சேர்ந்து பாகவஸ்தி பண்றோம் நிலத்தை. அந்த நிலத்துல பாகவஸ்தி பண்ணும்போது எங்க சித்தப்பா வந்துட்டு மகங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பத்திரம் உடைக்கும் போது ஒரு சின்ன ஒரு வேடை வந்து விட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால பாத்தீங்கன்னா வரைபடம் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க மேடம். ஓகே சார். அதுக்கு என்னங்க மேடம் பண்றது? சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதாவது உங்க வரைபடம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறாங்க சார். ஒரு லேண்ட் விட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணனால அவங்களோட என்டையர் அந்த டயகிராம் வந்து சேஞ்ச் இல்ல மேடம், லேண்ட் இல்லைங்க மேடம். ஒரு 4 மால் சொல்றோம்ல, அதுல வந்து ஒரு 4 மாலை விட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ஓகே சார். நீங்க ரெக்டிஃபிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் சார். அதாவது ஒரு பகுதி மட்டும் விட்டு போச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற பார்ட்டிஷன் டீட்ல நீங்க ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சார். அது வந்து நீங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்க செய்யலாம். அதுக்கான ஃபீஸை வந்து நீங்க கட்டிட்டு ஆல்ரெடி பண்ணின அந்த பார்ட்டிஷன் டீட்ல இந்த மாதிரி இந்த ஒரு பகுதி மட்டும் விட்டு போனதுனால இதை வந்து நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம் சார். மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க?
மேம் நம்ம ஆக்சுவலி தொடர்ந்து நம்ம அந்த அட்வர்ஸ் பொசிஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நம்மக்கிட்ட டைட்டில் இருக்குது, அந்த லேண்டை பார்க்கவே வேண்டாம், ஆனால் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி வந்து ஒருத்தங்க பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அவங்க ஒரு ரைட் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்வர்ஸ் பொசிஷன்ங்கிற கான்செப்டை கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? அட்வர்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஓனருக்கு ஹாஸ்டைலாக, அதாவது ஓனருக்கு தெரியாமல் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் வந்து ஒருத்தங்க வந்து வாழுறாங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா 12 வருஷம் தொடர்ந்து வாழுறாங்க விதவுட் எனி டிஸ்டர்பன்ஸ், எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாழுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சொத்தில் ஒரு உரிமை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 12 வருஷமாக ஒருத்தங்க வந்து அவங்களுடைய சொத்தை கவனிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அது யாருமே பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறத விட அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பயன்பாட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனிங்காக தான் இந்த அட்வர்ஸ் பொசிஷன் லா வந்து கொண்டு வரப்பட்டது. பட் அதில் வந்து வேரியஸ் லிமிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. எப்போ வந்து அட்வர்ஸ் பொசிஷன் வந்து கொண்டாடலாம், அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான பேர்டன் வந்து யார் மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம். ஒரு காலர் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் உங்கள் ஊர்? ஹலோ. ஹலோ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் உங்கள் ஊர்? சேலம் மாவட்டம் வாழப்பாடிங்க. சார் உங்கள் பின்னாடி டிவி வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் குறைச்சிட்டு பேச முடியுமா? சரிங்க மேடம். தேங்க்யூ சார். சரி மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் உங்க ஊரு சார்? என் பேர் சண்முகம், வாழப்பாடி, சேலம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? மேடம், எங்க தாத்தாவுக்கு 2 மனைவி மேடம். ஓகே சார். அதுல வந்து எங்க அப்பாவா எங்க பெரியப்பா 2 பேர் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார், நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க சார். 2வது மனைவிக்கு வந்து 4 ஆம்பளை பசங்க, சித்தப்பாருங்க. நானே பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அதே இடத்துல தான், எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க மேடம். இப்ப 91ல வந்து எங்களுக்கு தெரியாம அவரு எங்க சித்தப்பா வந்து அவர் மேல பட்டா பண்ணியிருக்காரு. ஓகே, அதுதான் மேடம், என்னன்ட்டு கேட்கலாம். அதாவது இது உங்க தாத்தாவோட சொத்து. ஆமாங்க. தாத்தாவோட சொத்து. உங்க தாத்தாக்கு 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ல பிறந்த பசங்க உங்க அப்பாவும் இன்னொரு உங்க சித்தப்பாவும். ஆமாங்க. 2வது ஒய்ஃப்க்கு இருக்கிறவங்களுக்கு 4 பசங்க. இப்போ என்னன்னா உங்க சித்தப்பா வந்து பட்டா பண்ணதை, அதாவது உங்க அப்பாக்கு கொடுக்கப்பட்ட சொத்துல இருந்து பட்டா பண்ணாரா இல்ல உங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்தா? தாத்தா பேர்ல இருந்த சொத்து. தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து வந்து அவர் பட்டா பண்ணிக்கிட்டாரா? அதாவது உங்க தாத்தா வந்து இறந்து போறப்ப அது அவர் பேர்ல இருந்துச்சா இல்ல அவர் பெயர் மாற்றம் பண்ணாரா? தாத்தா பேர்ல இருந்துச்சுங்க சார். இப்ப நாங்க எல்லாமே ஒற்றுமையா தான் இருந்தாங்க சார். நாங்க இவங்க எல்லாம் செத்த பிறகு இறந்து போறப்ப தாத்தா பேர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கும் உங்க பேருக்கு மாத்தல, கரெக்டா? மாத்தலீங்க சார். மாத்தல. ஆனா உங்க சித்தப்பா மட்டும் அவர் பேருக்கு பட்டா பண்ணது அது ஒரு தவறானது. ஸோ நீங்க வந்து அது கேன்சல் பண்றதுக்காக தாசில்தாரை அப்ரோச் பண்ணலாம். நீங்க இந்த காரணத்தெல்லாம் சொல்லி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் தாசில்தாரை சொல்லி அவங்க பட்டாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். தாசில்தார் உங்களுக்கு ஃபேவரபிளா ஆர்டர் போராட்டி அது அப்பீல் வந்து டிஆர்ஓ கிட்ட போகும். அங்கேயும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காட்டி உங்களுக்கு கலெக்டர் கிட்ட போகும் சார். காலருக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட போலாம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? லைன்ல தான் இருக்கேன் மேடம். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேரு உங்க ஊரு? மயிலாப்பூர் அப்பாத்துறை பேசுறேன். பேரு சார்? அப்பாத்துறை, மயிலாப்பூர் அப்பாத்துறை. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த மாதிரி 2011ல ஒரு வீடு வாங்கினோம். ஓகே அது சார். வந்து வாடகைக்கு ஏற்கனவே இருந்தாங்க. ஓகே சார். இருந்தவங்க வந்து போலி பத்திரம் போட்டாங்க. அதனால அது எங்ககிட்ட வந்து 1966ல இருந்து 2011 வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. ஓகே. இப்போ வந்து அவங்க போலி பத்திரம் போட்டு அவங்க பேருக்கு மாத்திட்டாங்களா சார்? ஆமா, செட்டில்மெண்ட் வச்சிருக்காங்க, போலி செட்டில்மெண்ட். அதான் நீங்க அவங்களுக்கு செட்டில் பண்ணதா போலி டாக்குமெண்ட்? இல்ல அவங்க தாயார் அவங்களுக்கு பண்ண மாதிரி வச்சுட்டாங்க. அதாவது உங்களுக்கு வித்தவங்களோட தாயார் வந்து அவங்களுக்கு பண்ண மாதிரி செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இல்ல வித்தவங்க இல்ல, அங்க வாடகைக்கு இருந்தவங்களே கொடுத்துருக்காங்க. வாடகைக்கு இருந்தவங்க வந்து செட்டில்மெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆமா. ஆனா நீங்க வந்து வித்தவங்க கிட்ட இருந்து வாங்குறப்ப உங்க ரெவன்யூ டைட், அதாவது சார் இதுல வந்து என்னன்னா ஒரிஜினலா நீங்க ஷெட்யூலை பார்க்கணும் சார். நீங்க வாங்கி இருக்கிறப்ப அந்த ஷெட்யூல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வே நம்பர், அதுக்கப்புறம் உங்க பவுண்டரிஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க வாங்குறப்ப நீங்க இசிலையும் பார்ப்பீங்க, யூடிஆர்லயும் நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க. அது எல்லாமே கரெக்டா இருக்கிறப்ப யூடிஆர்லயும் உங்களுக்கு வந்து ஏர்லியர் பர்சனோட மேட்ச் ஆகுறப்ப உங்களுக்கு டைட்டில் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கு சார். இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புதுசா நீங்க டிஸ்கவர் பண்றது என்னன்னா, நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட வந்து செட்டில்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க கேன்சல் பண்ணலாம் சார். இதுக்கு வந்து டிக்ளரேஷன்ன்றது ஒரு தீர்வு. கிரிமினல் ஆக்ஷன் அந்த பர்சன் மேல நீங்க எடுக்கலாம்.
ஸோ அவங்க வச்சிருக்கிற ஆவணத்தை ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையாக வேறு ஏதாவது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் அவங்க பேர் காட்டுதுன்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் சார். மிகவும் அருமையான பதில் சார். அப்போதைக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலர்கிட்ட போகலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேரு உங்க ஊரு? மதுரை மாவட்டத்திலிருந்து ஜெயபாண்டி பேசுறேன். சொல்லுங்க சார். சார் மேடம் வந்து எனக்கு வந்து அந்த வீட்டு ரசீது வந்து அப்பா பேர்ல இருக்கு. ஓகே சார். வீடு கட்டி ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அது இலவச பட்டா கொடுத்து ஒரு 20 வருஷம் ஆச்சு அக்கா பேர்ல. ஓகே சார். அது வந்து இப்ப என் பேர்ல பத்திரம் வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா டான செட்டில்மெண்ட் பட்டா வச்சு. அது வந்து ரசீது மட்டும் மாற மாட்டேங்குது மேடம். அதுக்குள்ள என்ன சொல்ல இருக்கு? ஓகே சார், இதை கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு சார் நீங்கள் கரெக்டாக, அதாவது நீங்கள் அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட, நீங்கள் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி அதை நீங்கள் விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, உங்களுக்கு அப்பா பேரில் உங்களுக்கு ரசீது இருக்குது, ஆனால் பட்டா வந்து உங்கள் அக்கா பேர் அவங்க சிஸ்டர் பேரில் கிடைக்கப்பட்டது. ஆனால் சிஸ்டர் வந்து அந்த லேண்டை வந்து உங்கள் பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரசீது வந்து இப்போ உங்கள் பேருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் காட்டி, நீங்கள் பொசிஷனில் இருக்கிறதையும் காட்டி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார். மேம், வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜை படிக்கிறேன். எங்கள் தாத்தா 2011ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அவருடைய வாரிசுகள் ஒரு மகன் 4 மகள்கள். அவர் சுயமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களை எங்களது பாட்டி அனைத்து சொத்துக்களையும் அவர்களின் மகன் பெயரில் தானம் பத்திரமாக மகள்களின் சம்பந்தம் கையெழுத்து இல்லாமல் செய்துள்ளார். எங்கள் பாட்டி செய்து கொடுத்த பத்திரம் செல்லுபடி ஆகுமா? வழக்கு பதிவு செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஹிந்துக்களா இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. ஏன்னா தாத்தாவுடைய சுய சம்பாத்தியம் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது அவர் இறக்குற பட்சத்தில் அவரோட மனைவி, மகன், மகள்கள் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஷேர் இருக்கும். ஸோ லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டில் எல்லாருடைய பேருமே இடம் பெறும், எல்லாருக்குமே ஒரு பங்கு அதில் ஈக்குவல் ஷேர் இருக்கும். அதை வந்து ஒருத்தருக்கு மட்டும் அவங்களுடைய மற்றவங்களுடைய சம்மதம் இல்லாமல் வந்து அப்படி செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கான வழிமுறைகள் சிவில் ரெமெடிஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து லீகல் ஏர்ஸாக இருக்கிற பட்சத்தில் பார்ட்டிஷனுக்கு அவங்க ஃபைல் பண்ணலாம். அதே சமயம் அந்த பண்ணி வச்சிருக்கிற செட்டில்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண சொல்லி ரெஜிஸ்ட்ராரையும் அணுகலாம். அருமையான பதில் மேம். நம்ம நெக்ஸ்ட் நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. ரவி, உங்க பேரு சார்? ரவி from விழுப்புரம். ரவி, சொல்லுங்க சார். சார், எங்க வீட்டுல எங்க தாத்தாவுக்கு ஒரு வீடு இருக்கு மேடம். ஓகே சார். ஆனா அது செட்டில்மெண்ட் சொத்தா இருக்கு. எங்க தாத்தாவுக்கும் எங்க தாத்தாவுக்கு தம்பிக்கு இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கோம். அது வந்து ஆனா இப்ப தம்பி பசங்க வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பசங்களும் சேர்ந்து வீடை விற்க போறேன்னு சொல்றாங்க. அது விற்க முடியுமா? அதாவது தாத்தாவோட வீடா சார் இது? ஆமா, தாத்தாவோட வீடு. தாத்தாவோட வீடை யார் விற்க போறேன்னு சொல்றாங்க சார்? தாத்தாவோட தம்பி பசங்க. தாத்தாவோட தம்பி. தாத்தா பேர்ல இருக்கா அந்த சொத்து? தாத்தா பேர்ல இருக்கு, தாத்தாவோட தம்பி பேர்ல இருக்கு. செட்டில்மெண்டா இருக்கு. அதாவது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தாத்தா பேரும் தாத்தாவோட தம்பி பேர்லயும் ஜாயிண்டா இருக்கா சார்? ஆமாங்க. ஸோ இப்படி இருக்கிறத 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து விற்றா மட்டும் தான் சார் விற்க முடியும். அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு சுமூகமான இதுக்கு வராட்டி இதில் வந்து பார்ட்டிஷன் சூட்டாக போடணும் சார். ஆமாம், பார்ட்டிஷன் சூட்டாக போடணும். அந்த பார்ட்டிஷன் சூட்டு நீங்கள் ஃபைல் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி டிகிரி போடுவாங்க சார். ப்ரிலிமினரி டிகிரியில் அட்வொகேட் கமிஷனர் வந்து அந்த சொத்தை ஆய்வு பண்ணி இது எப்படி பிரிக்க முடியும்னு பார்ப்பாங்க. சாத்தியம் இருக்கா, சாத்தியம் இல்லையான்ட்டு. சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இந்த சொத்தை விற்று அதில் மூலமாக வரக்கூடிய பணத்தை உங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் டிகிரி வரும், ஆர்டர். சார், இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2 வருஷம் வந்துட்டு இந்த லேண்டில் வந்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து நீங்கள் ரெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் கழித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய டெனன்ட் வந்துட்டு வீட்டை காலி பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இவங்க ஃபாலோ பண்ணணும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா புது டெனன்சி லா வந்திருக்கு 2019 ஃபெப்ரவரிக்கு அப்புறமா. தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ, கரூர்ல இருந்து பேசுறாங்க. உங்க பேருங்க? பத்மாவதிங்க. சொல்லுங்க பத்மாவதி. எங்க தம்பி ஒண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்லங்க. ஓகேங்க. அதுல வந்து அப்பா அம்மாக்குன்னு பணம் பிரிச்சு கொடுப்பாங்கல்லங்க சார்? ஆமா ஆமா, சொல்லுங்க. அதுல வந்து அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, தம்பி வைஃப் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு வர வேண்டிய பொண்ணு எனக்கு என் தங்கச்சிக்கு வரணும்.
எந்த பணம் சொல்றீங்க மேடம்? மேடம் இது வந்து எம்சிஓபி கேஸ் மேம். இது வந்து ஆக்சிடென்ட் விபத்துல நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா இது எம்சிஓபி கேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க தம்பி வந்து விபத்துல இறந்த பிறகு அந்த அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்த பிறகு லீகல் ஹேர்ஸ் ஆன ஆட்கள் வந்து நீங்க கிளைம் பெட்டிஷன் போடுவீங்க கோர்ட்ல. கிளைம் பெட்டிஷன் போட்ட பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு லீகல் ஹேர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்க தவறிட்டாங்கன்னா நீங்க சூட்ல பார்ட்டியா இருந்தீங்களான்ட்டு நீங்க பார்க்கணும் மேடம். நீங்க சூட்ல பார்ட்டியா இருந்தோம், அந்த எம்சிஓபி வழக்குல பார்ட்டியாவும் இருந்தோம், உங்களுக்கு கொடுக்காத பட்சத்துல நீங்க வந்து கண்டிப்பா அப்பீல் போடலாம் மேம். நேருக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார், உங்க ஊரு உங்க பேரு? மேம் வணக்கம் மேம், கள்ளக்குறிச்சிங்க மேம். உங்க பேரு சார்? சுந்தர் மேம். சொல்லுங்க சுந்தர். சார் நாங்க இப்போ ஒரு இடம் வாங்கி 4 வருஷம் இருக்குங்க தாத்தா வாங்கி. ஓகே சார். இப்ப தாத்தா அப்பா இறந்துட்டாங்க. தொடர்ந்து சொல்லுங்க சார். அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு இடம் ஒரு ஏக்கர் கிட்ட வருங்க. அது வந்து கல்யாணமுத்து மாதிரி இருக்குங்க. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா கட்டுக்காரங்க வந்து அது என் பேர்ல இடம் வருது, யூடிஆர்ல என் பேர்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்பா தாத்தா 2 பேருமே இல்ல சார். இப்போ வந்து உங்க டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் இஷ்யூவா இருக்கு, கரெக்டா சார்? அந்த பவுண்டரி இஷ்யூவா இருக்கு. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் இருக்கிற ரெவன்யூ அத்தாரிட்டி சர்வேயரை அருங்கி சர்வேயர் ஃபீஸை கட்டி உங்களுக்கு இருக்கிற இடத்த அளந்து கொடுக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் சார். நீங்கள் கேட்டுக்கொண்ட பிறகு அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதர் சைடுக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு யாருக்கு உங்கள் இடம் எந்த இடத்துல வருது, கரெக்டாக அது டிமார்க்கெட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு சர்வேயர் கொடுக்குற ரிப்போர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். அதில் உங்கள் இடத்த அவங்க ஆக்கியபை பண்ணிட்டா அதை அவங்க நடத்த சொல்லி நீங்கள் சிவில் வழக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம். முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கான பதில் மேம். ஸோ இப்போ டெனன்சி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 புதிய ஒரு டெனன்சி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா February 2019 பிறகு எந்த டெனன்சி வந்து நம்ம என்டர் பண்ணினாலும் லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் வந்து கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கணும். அதை தவிர அர்பன் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, அந்த வெப்சைட்டில் அது கட்டாயமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கம்பல்சரியாக. அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த ரெண்ட் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது இந்த கேசஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் லேண்ட்லார்ட் வந்து கட்டாயமாக ரெண்ட் கோர்ட்டை அணுகி எவிக்ஷனுக்கான ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து இது வந்து சம்மரி ப்ரொசீஜர் தான். ஸோ 6 மாத டைம்குள்ளே வந்து ரெண்ட் கோர்ட் வந்து அதுக்கான ஜட்மெண்ட்டை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மேம். காலர் ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க மேம், நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. எஸ் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். உங்கள் பேர் உங்கள் ஊர்? சார் நான் வந்துட்டு குன்னூர்லேருந்து பேசுகிறேங்க சார். மை நேம் இஸ் சுனில். ஓகே சுனில், சொல்லுங்கள் சுனில். மேடம் இப்போ வந்துட்டு என்னன்னா, தாத்தா வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்து மேடம். ஓகே சார். அது வந்து பாட்டி பேர்ல எழுதி வச்சிருந்தாரு. ஓகே சார். எங்க அம்மா வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார், நான் கேட்டுட்டே தான் இருக்கோம். ஓகே மேடம். இப்போ என்னன்னா, பாட்டி வந்துட்டு எங்க அம்மாவோட அக்கா பேர்ல எழுதிட்டாங்க. ஓகே, ஃபுல்லாவே எழுதிட்டாங்க. இப்போ எங்க அம்மாக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதுங்களா மேடம்? சார் இது வந்து சொத்து வந்து உங்க தாத்தாவோட சொத்து. தாத்தா வந்து அவர் சின்ஸ் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அவங்க ஒய்ஃப் பேர்ல பதிவு செஞ்சுட்டாங்க, செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தாத்தா வந்து இறந்துட்டார் சார். கரெக்ட், இறந்துட்டாங்க. ஸோ ஒய்ஃப் பேர்ல பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு செஞ்சனால இப்போ உங்க பாட்டி வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட யாருக்குனாலும் அந்த சொத்தை செட்டில் பண்ண முடியும் சார். ஓகே சார். இப்போ வந்து பாட்டி என்ன சொல்றாங்கன்னா சார், உங்களுக்கும் நான் தரேன்னு சொல்றாங்க. என்கிட்ட வந்துட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது பாட்டி சொல்றது. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களா சார்? கண்டிப்பா பண்ண முடியாது சார். தரேன்னு சொல்றாங்க, ஆடியோ ரெக்கார்டு வச்சு எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார். சார் அடுத்த நேயர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. மேடம் என் பேர் மகாலட்சுமி, வண்டலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மகாலட்சுமி, உங்க கேள்வி. எங்க பாட்டி வந்து அவங்களுக்கு 2 பையன் மேடம், பொண்ணுங்க இருக்காங்க. 2 பையனுக்கு மட்டும் காட்டாங்கத்துல இடம் விவசாய நிலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த வந்து என்னன்னா பிள்ளைங்களோட வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா பிள்ளைங்க வாரிசுன்னு எங்க அப்பாவுக்கு என் பெரியப்பட்ட குழந்தை இல்லை, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே சொல்லுவேன். எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு தெரியாமையே அவர் பேர்ல எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பாட்டி பேர்ல இருந்து அவர் பேர்ல இறக்கி அவங்க வயசுக்கு விட்டுருக்கிறாரு. அவங்க வயசு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தம்பிக்கு அவங்க இஷ்டப்பாடல பவர் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்போ 2009 இறந்துட்டாரு. எனக்கு 2012 தான் மேடம் தெரியும் இந்த மாதிரி அவங்க வந்து டாக்குமெண்ட்லாம்
சேல்ஸே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். கோர்ட்ல வந்து இது ஆர்டர் போட்டிருக்கேன் சார் மேடம். இந்த மாதிரி எனக்கு வந்து சேல் ஆர்டரும் அந்த இடத்துக்கு எனக்கு உரிமைன்னு சொல்லி எங்க கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகாதனால எனக்கு ஒரு சைடா போட்டு எனக்கு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரியாம சேல்ஸ் பண்ணிட்டாங்க. மேம் உங்க கொஸ்டினை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்றீங்களா மேம்? இது உங்க தாத்தாவோட சொத்து கரெக்டா மேம்? பாட்டியோட சொத்து. பாட்டியோட சொத்து. பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க மேம்? பிள்ளைங்க 2 பேர் பிள்ளைக்கும் அவங்க வாரிசுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதாவது வாரிசு உயில் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, உயில் எழுதி வச்சிருக்காங்க. வாரிசுக்கு சேரணும், 2 பிள்ளையோட வாரிசுக்கு உயில் சேரணும்னு எழுதிருக்காங்க. ஓகே. ஆனா என்னன்னா பெரியப்பாக்கு குழந்தைனால பெரியமா அந்த இடத்த எடுத்தாங்க. ஓகே. அப்பா வந்து எனக்கு தராம அவர் பேர்ல மாத்திட்டாரு பக்கத்து. ஓகே. மாத்தி அவங்க ஒய்ஃபுக்கு வித்துருக்காரு சார். சரி அவருனும் அந்த அம்மா காசு கொடுத்து வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்க. வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்பா 2009 இறந்துட்டாரு. இப்ப கோர்ட்ல என்ன வழக்கு போட்டிருக்கீங்க மேம்? நாங்க வந்து நல்லா வாரிசு நாங்க இருக்கோம், அந்த சொத்துக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டேன். ஓகே. அப்ப அவங்க லெட்டர் போட்டு அந்த கோர்ட்ல வந்து ஆஜரானால ஒரு தடவை பட்சமா எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? உங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க? எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு உரிமை இருக்கு, அந்த சொத்து வந்து ஷேர் ஆர்டர் நிரந்தர ஷேர் ஆர்டர் கொடுத்து யாருக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எனக்கு ஆர்டர் வந்துருக்கு. ஆனா 2013 அந்த அம்மா வந்து அப்படி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்பதான் சார் தெரியும். எனக்கு 2020 மேலதான் எனக்கு தெரியும். இப்ப கோர்ட் வந்து உத்தரவு போட்டு அந்த சொத்துல உங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்க வித்துட்டாங்கன்னா அந்த ஆர்டரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பார்ட்டியா போட்டு அதை கேன்சல் பண்ண சொல்லிக்கலாம் மேடம். ஓ, சொல்லலாமா சார்? கண்டிப்பா சொல்லலாம் மேடம். ஏன்னா கோர்ட் உத்தரவு உங்களுக்கு தான் இருக்கு அந்த சொத்து உரிமை. எங்க சித்தி பேர்ல அவர் வித்துட்டாரு. அது என்னோட அந்த அம்மாக்கும் நானும் 2 பேர் தான் சொல்வாங்க சார். 2 மேம் அந்த கேஸ் நீங்க போட்ட வழக்குல அந்த சித்திக்கு வித்தது சொல்லியிருக்கீங்களா? சொன்ன பிறகும் இந்த மாதிரி ஆர்டர் போடுற பட்சத்துல அது கன்சிடரேஷனுக்கு கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த சேலை கூட கேன்சல் பண்ண முடியும் மேம். நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட்டானா என்ன, டபுள் டாக்குமெண்ட்ரி, எம்சிஓபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் மேம். நேர்களே, நாளைக்கும் அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஷோ கிடையாது. தொடர்ந்து நம்ம திங்கக்கிழமை கிரிமினல் மேட்டர்ஸ் பற்றி பேசுவோம். அது வரைக்கும் நான் நிலா சைனிங் ஆஃப். நான் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை.